ஃபால்ஸ் முடிச்சுட்டு வந்தோமா, வந்த மணி 2 மணி ஆச்சு, 2-3 மணியாக போகுது. சரி இப்படியே சாப்பிட்டு கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ வந்தோடனே வெளியில் அவுட்டில் வந்தால் இந்த மாதிரி கடைகள்லாம் நிறையா இருக்குது. ஆமாம், இந்த கடைகள் பக்கத்தில் வந்து டாய்லெட்லாம் இருக்குது. ஃப்ரீ தான், பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த டாய்லெட்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் கடைகள்லாம் இருக்குது. இந்த ஃபுட்டு கடைலாம் அங்கே இருக்குது. அதை வாங்கி இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை வெளியே போய் சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி இடத்துல வந்து அப்படியே பாயையே போட்டு அப்படியே உட்காந்தோம்னா அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இங்கே பின்னாடி வியூ நல்லாயிருக்கு, காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து வியூ நல்லாயிருக்கு. இங்கே அப்படியே பாயை போட்டோம்னா உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். வியூ நல்லா இருக்குது, சில்லுன்னு அப்படியே காத்தடிச்சிட்டு இருக்கா. அப்படியே இங்கேயும் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். अभी पूछेगा तो गरम करेगा, बाद में देगा. जमल का जूस मिलेगा. चावल क्या है? चावल बिरयानी है. क्या बिरयानी? ஏதோ போட்டு வறுத்துருக்காங்க, சூப்பராக கல் மாதிரி இருக்கு. டேஸ்டா நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு பிரியாணி. ये मटन है, बिरयानी है, पुलाव है, कोबली बिरयानी इधर है. ये बिरयानी नहीं है. इधर ये ओपन करो. அது பிரியாணியா? இது கிபிலிங்கிறாப்ல. இது பிரியாணி நல்லா இது ஓப்பன் கரும். கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இங்கே பிரியா 3 आइटम का चावल है. दूसरा क्या है? दूसरा है ये दे दो, 2 बॉक्स दे दो, 2 बॉक्स. देखो ये दोनों दे, ये वाला सही है. 2 बॉक्स दे दो. ये कबाब है. ये कबाब. ये क्या मटन है, क्या है? मटन का है, वो कमल का है. कैमल का. ये कितना है? 5 पीस कितना? 5 पीस 1 रियल है. कैमल का है, कुछ दूसरा क्या है? कमल का है, गाय का है. गाय का क्या है? गुरु का है. गुरु का मालूम नहीं, इसने भी पूछा. गाय का मालूम है आप इंडिया में क्या बोला है? दूध हुआ है. इंग्लिश में क्या है? दूध और शिप काऊ का बीफ है. वो कैमल का दे दो, एक रियल का दे दो. हाँ, कबाब தான் வேற ஒன்றும் இல்லை. 5 பீஸ் தான். கறியை உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க பாருங்க அப்படியே. இதெல்லாம் கேமல் இருக்கு, பீஃப் இருக்கு, அதுக்கப்புறம் கோழி இருக்குங்கிறாங்க. நம்ம இங்கேயே வந்து என்னது மூணாடு பேர் தொங்கிட்டு இருக்கீங்க. थोड़ा ज़्यादा ना, ज़्यादा नहीं. हाँ बस कितना எல்லாம் சரியான சூடாக இருக்குங்க இங்கே. அப்பா இதில் போடுறாங்களா? ஃபுல்லாக கல் தெரியுதா? இந்த கல்லை தான் தூக்கி போடுறாங்க. ஒரு இறஞ்சி இந்த கல் கீழே வந்து கேஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு செம்ம சூடு. அப்பா
kelas kebab mantap kelas. Biryani kali lah pesan ada. Ada kebab mantap. कितना भाई? சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். இங்கே வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வியூ நல்லா இருக்கா. அப்படியே இங்கேயே அங்கே வந்து என்ன பண்ணாச்சு, பாயை போட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இங்கேயே முடிச்சாச்சு எல்லா வேலையும். சரி போகிற வழியில் பார்த்துக்கோன்னு நினச்சோம். ஆனால் வந்து இங்கேயே அந்த கடையெல்லாம் இருந்துச்சுல்ல, நல்ல பாத்ரூமு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கேயே இருந்துச்சு. இந்த இடம் தான் அது, காமிக்கிறோம் பாருங்க. சாப்பாடு வாங்கணும் சரிக்கா, இந்த இடத்துல தான் சாப்பாடு வாங்கினுச்சு. பாத்ரூம் டாய்லெட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கினோம். வாங்கிட்டு வந்து இங்கே அப்படியே பாயை போட்டு வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்படியே இந்த வியூ பாயிண்ட் வரைக்கும் நல்லா இருந்துச்சா, வேறு லெவலில் இருக்கும் உண்மையிலே. இதுவே நம்ம ஊராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கோம், எல்லா குப்பையும் இங்கே தான் போட்டிருப்பாங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதா கச்சரா பாக்ஸு, அதுதான் குப்பை பாக்ஸு. இங்கே யூஸ் பண்ணுறோம்னா யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் கொண்டு போய் குப்பையெல்லாம் போட்டுட்டு போயிட வேண்டியதான். எல்லா இடத்துலையும் இருக்குது, பக்கத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த அங்கே வேறு இருக்கா வச்சுருக்காங்க, இந்தான போனீங்கன்னா நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. அதேமாதிரி மக்களும் என்னன்னா யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக கொண்டு போய் போட்டுடுறாங்க. கச்சரா பாக்ஸில் குப்பை பாக்ஸில் போட்டுடுறாங்க. இந்த இடம் அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஏன்னா நீட்டாக தான் அடுத்தடுத்து வர்றவங்களும் நல்லபடியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. நிறையா பேர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள். அது மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த இடம் அவ்வளோ நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. இந்த முனிசிபாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு குப்பையெல்லாம் கரெக்டாக கொண்டு போய் இங்கேயும் டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு 2 மந்த் முன்னாடி வந்து ஏற்காடு போயிருந்தேன். என்னன்னா மேலே ஏறினோன்னே கீழே வந்து ஏறும்போதே என்ன ஆச்சுன்னா, செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு அந்த செக் போஸ்ட்டில் ஒரு 50 ரூபா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இது கொடுக்குறாங்க, ஒரு இன்னும் மஞ்சள் பை கொடுத்துட்டு மேலெல்லாம் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களா. மேலே போனோம். சரி நல்லபடியாக க்ளீனாக வச்சுருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போயிட்டோம். மேலே போயிட்டு அது ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்டு போனோம். அங்கே சினிமா ஷூட்டிங்லாம் வேறு எடுத்துகிட்டு இருந்தாங்க வேறு. போயிட்டு இந்த மாதிரி இடம் இருக்குல்ல, இந்த மாதிரி இடத்துல என்னென்னா ஒரு என்னது அந்த தடுப்பு தாண்டி யாரும் போவாங்க மாதிரி ஒரு தடுப்பு மாதிரி கிடச்சிருந்தாங்க. அது ஏறி அப்படி அந்த பக்கம் அப்படி பார்த்தோம்னா இருக்கிற குப்பையெல்லாம் அங்கே தான் முடிச்சிருக்காங்க. அந்த வச்சுருக்க கடையிலேருந்து வர குப்பை, பிளாஸ்டிக் பாட்டிலு எல்லாமே அங்கே தான் இருக்குது. கொட்டி கொளுத்தி போட்டுருப்பாங்க உங்களுக்கு. பாதி எரிஞ்சு எரியாமல் எங்கெங்கே அப்படியே பறந்து கிடந்துச்சு. அதனால் வந்து என்ன தான் வந்து மக்கள்கிட்ட நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும், நீ என்ன சொல்கிறியோ சொல்லு, நான் பண்ணுறது தான் பண்ணுவேங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு மக்கள். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் என்ன பண்ணால் ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு 100 அடிக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா குப்பை போடுற டப்பா இருக்குது. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சு அது ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணால் தான் மக்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீ உன் கண்டத்தை தூக்கி போகிறேன்னா போட்டுக்கு. அங்கே வந்து அந்தளவுக்கு இந்த என்னது டஸ்ட்பின் எல்லாம் இல்லை. நீ அங்கே யூஸ் பண்ணுற குப்பையுமே அங்கேயே போட்டு கொளுத்தி விட்டா அப்புறம் எப்படி மக்கள் வந்து நான் நீட்டாக இருப்பேன், க்ளீனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோங்க. அது மாதிரி வாய்ப்பு இல்லை. அதனால் கவர்மெண்ட்டும் வந்து அது மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து அது மாதிரி பண்ணால் தான் மக்களும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து க்ளீனாக வச்சுருப்பாங்க. அதனால் இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. வாடி தர்பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் கிளம்புறோம். ஸோ அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய். வந்தாச்சு வாடி தர்பாத். இதுதான் வாடி தர்பாத்து. வந்தவொடனே மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஜிப்லைன்லாம் இருக்குங்க, பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் பெருசாலாம் இல்லை, சின்னதாக தான் இருக்குது. மேலே பார்த்தா தெரியுதா ஜிப்லைனு. இங்கேன்னு போய் ஒன்று அங்கேயே முடிஞ்சிருது. சின்ன பசங்க வேணால் அந்த போகிறாங்க போல. போயிட்டாங்க, அவ்வளோதான். இதான் போட் ஹவுஸு பாருங்கள். மழை தூது நசல்சன் தூக்கிட்டு இருக்கா. லைட்டாக ரொம்பலாம் இல்லை, லைட்டாக தான் தூக்கிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது.
போட்லாம் போது போகிறோம். கிளைமேட் ஆனால் நல்ல கிளைமேட்டு. லைட்டாக மழை நசம் லைட்டாக தூரிட்டு இருக்கு. அதான் வேற ஒன்றும் இல்லை. எவ்வளோ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 1 2 3 ஏய் அவ்வளோ இதெல்லாம் இல்லை. சரிங்க, டிக்கெட் எங்கே வாங்க தெரியல, வாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போட்டுக்கு இப்போ தான் டிக்கெட் வாங்கணுமா? ஆக்சுவலாக இந்த போட்டு போகிறது ரைடு போகிறதுக்கு வந்து 5 ரியாலாம் அந்த வருதுங்கள, அந்த வருதா அந்த போட்டு போகிறதுக்கு 5 ரியாலாம். கொஞ்சம் தூரம் அவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டன் வந்து இங்கே வரையும் வந்துட்டு வருவாங்க போகிறதுக்கு. இந்த போட்டில் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க போகலாம்னு சொன்னாங்க. சரி, தான் டிக்கெட் ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஸோ இதுதான் டிக்கெட்டு. 5 ரியாலுக்குள்ள டிக்கெட். 5 ரியால்னால் எவ்வளோ வரும்? ஒரு 1000 ரூபா வரும் நினைக்கிறேன். 1000 ரூபா 1200 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அந்த போட்டு வருது பாருங்கள், அதில் வந்தோன்னா அதில் போகணும். ஓகே, மேலே ஜிப்லைன் எல்லாம் போகுது, பட் சின்னோண்டு தூரம் தான் இருக்குது. இன்னும் தூரமாக இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும். இந்த அவங்க பின்னாடி ஒரு நோட்டம் வந்துட்டாங்க. பரவாயில்ல, நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே இருக்குது. இந்த போட்டு தார்பத் போட் ஹவுஸா? சரி, நம்ம போட்டு ஓட்டோம் வந்தோன்னா நம்ம கிளம்புவோம். இதில் போகணும். அதெல்லாம் மழை பெய்யுதெல்லாம் உனக்கு உள்ளே உட்கார முடியாது. காலை உள்ள இதில் வை காலை. உட்கார். கலர் கழட்டிட்டாரு. கடல் ஆழெல்லாம் இல்லை. தெரியுதா கீழே? சும்மா ஒரு 4 அடி தான். 4 அடி கூட இருக்காது. இறங்கி நடந்து போயிடலாங்கிறிய? இல்லை, சேஃப்டி தான், பரவாயில்லையே, அந்த அளவுக்கு வச்சுருக்காங்கல்ல. போட்டில் கிளம்பியாச்சு. ஆனால் பக்கத்தில் இருக்குல்ல, இது அவ்வளோ ஆழலாம் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியுது கீழே. சும்மா கீழே ஒரு 4 அடி தான் இருக்குது தண்ணி. அதில் போட்டு ஓட்டிட்டுருக்காங்க. பரவாயில்ல, கீழே வந்தாலும் சேஃப்டியாக எந்திரிச்சு நின்றுடலாம்ல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். பக்கத்தில் ஏதோ போட்டில் போகிறோன்னு சொல்லிட்டு இந்த கிளைமேட்டில் அப்படியே போகும்போது நாங்கள் நல்லாயிருக்கு. கஃபே ஷாப்லாம் இருக்குது போகிறது உள்ள. அங்கே இருக்கா இல்லை இங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே காஃபி ஷாப்பு. இங்கே பாரு எப்படி இருக்குது. ஏ அப்பா, வேறு மாதிரி. மணி 6 ஆச்சு. ஆக்சுவலாக இங்கே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. சரி, அதான் கிளம்புவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். தண்ணி இருக்கான்லாம் தெரியல, பட் கிளைமேட் வேறு லெவல், அல்டிமேட். லைட்லாம் போட்டாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிறதோடன்னு தெரியல. இதான் நிற்கிது பாரு. ஒமானில் கழுதை ஃபேமஸாக என்னன்னு தெரியல. கழுதெல்லாம் நிற்கிது இங்கே. 2 நிற்கிது கழுதை. ஈரோ டாங்கி. அவ்வளோதான், வெல்கம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நம்மளை. சத்தாலாம் இருக்குதுப்பா. ஆமாம், கழுதை அப்படி தான் கத்தோம். ஆனால் இது ஒமான் கழுதை இல்லை, அரபி தெரியாது, இங்கே தமிழ் தெரியாது போல். மாடுலாம் இல்லை, இதுதான் கழுதை தான். 1 2 இங்கே ஒரு 3 கழுதை நிற்கிது. கழுதை இப்போ நிறையா இருக்கும் போல இருக்குங்க. இப்போ
ஒரு மேய்க்க இங்கே ஏதோ வச்சுருக்காங்களோ ஃபார்ம் மாதிரி தெரியல என்னான்ட்டு. சரியான ஒரே முகமூட்டமாக இருக்குங்க. ஆனால் இங்கே கிளைமேட்டு செம்மையாக இருக்கு. ஆனால் ஒமான் கழுதைக்கு தெரியாது இப்போ, தமிழ் தெரியாது இப்போ. இல்லை கீழே இறங்கணும்னு போட்டு தான் போட்டுருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கேயும் தண்ணி இருக்க முடியுது. இப்போ தண்ணி இல்லையா இதில், வாட்டர் ஃபால் மாதிரி தான் இப்போ இருக்குது. இங்கே இப்போ தண்ணி இல்லை. அங்கே தான் நிறையா தண்ணி இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து நிறைய தண்ணி வரும் இருக்குது, சின்ன சின்ன வாட்டர் ஃபாலாக ஊற்றும். ஆனால் தண்ணி இல்லாதனால வந்து இங்கே வந்து இந்த வாட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கிளைமேட்டு வேறு மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே வரும் ஒரே க்ளவுட் தான் ஃபுல்லாக, ஒன்றுமே தெரியல. 10 அடி தூரத்துக்கு அந்த நின்றோம்னா ஒன்றும் தெரியாது போகுது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கலலா வந்தீங்கன்னா என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, வரும்போது எல்லோரும் கொடையோடு வந்துடுங்க. ஓகேவா? மழை அடிக்கடி பெய்யுது, அதனால் வந்து கண்டிப்பாக கொடை தேவைப்படும். இப்போவே இந்த அளவுக்கு கிளைமேட் இருக்குது. அப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லலாம் வந்து எப்போ இருந்தால் மழை பெய்யும் போது எப்படி இருக்கும். ஆனால் நிறைய இடத்துல வரும்போது நிறையா மழை பெஞ்சு வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓடின தடம் இருந்துச்சு. ஃப்ளாட்டான ரோடெல்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து மழை பெஞ்சு ஓடி ரோடெல்லாம் கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சி. 1-2-3 இடத்துல திரும்பி வந்து ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. இப்போ அந்தளவுக்கு அதிகமாக தான் மழை பெய்யும் போல இருக்குது. அதனால் வரும்போது இந்த மாதிரிலாம் டயத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மெயினாக கொடையோடு வந்துருங்க. ஓகேவா?